பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 பேருக்கு பத்மபூஷன் விருதும் 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது. அதேபோல் கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுருக்கும் பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. வீரப்பனை பிடிப்பதில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT இயக்குனர் காமகோடியும் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். தமிழகத்தைச் சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணன் மற்றும் மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் ஆகியோர் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்ப கலைஞர் பஜனி வேலுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் புண்ணிய மூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரனுக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது அறிவித்தது மத்திய அரசு. நாசாவின் ஆக்சியம் 4 விண்வெளி திட்டம் மூலம் விண்வெளிக்கு சென்றவர் சுபான்ஷு சுக்லா. ககன்யான் திட்டத்தில் விண்வெளி செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வீரர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயருக்கு கீர்த்தி சக்ரா விருது. விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 இந்திய விமானப்படை வீரர்களில் ஒருவர் குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி 44 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியரசு தின பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறையில் மெச்சத்தக்க வகையில் பணியாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். கல்வி நிறுவனங்கள் மூலம் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என்று தெரிவித்தார். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டினால் அடிபணிந்து போவதற்கு நாங்கள் என்ன அடிமைகளா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். LKG பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுப்பது போல் மத்திய அமைச்சரின் பேச்சு உள்ளதாகவும் விமர்சித்தார். தேர்தல் வருவதால் இனி அடிக்கடி பிரதமர் தமிழகம் வருவார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழகத்தில் எடுபடாது என்றும் கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் போதைப் பொருள் அதிகமாக உள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்தியாவிற்குள் போதைப் பொருள் ஊடுருவலை தடுக்க வேண்டியது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு திமுக ஆட்சியில் போராட்ட களமாக மாறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆண்ட கட்சி நேரடியாக பாஜகவிடம் சரணடைந்துள்ளதாக தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் விமர்சித்தார். ஆளுங்கட்சி மறைமுகமாக பாஜகவிடம் சரணடைந்திருப்பதாகவும் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. சோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டணி குறித்து சிலர் ஹேசியம் ஜோசியம் சொல்வதாக விஜய் பேசியுள்ளார். தனியாக நின்றாலும் தவேக வெல்லும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
தீய சக்தி ஊழல் சக்தி என இரண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தீய சக்தி ஊழல் சக்தியை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கும் சக்தி தவேக என்றும் அவர் பேசியுள்ளார். சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் முன்வைத்த விமர்சனத்திற்கு அதிமுக கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளது. சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஊழல்வாதி என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தன் திரைப்படம் வெளியாக அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தான், பனையூர்காரரே என்றும் அதிமுக விமர்சித்துள்ளது. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைய இருப்பதாக கூறப்படும் நிலையில் எந்த அணியில் இணைய வேண்டும் என்பது ராமதாஸின் முடிவு என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட முடிவில்தான் இன்றும் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக நல்ல கூட்டணியை அமைக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தவேகாவில் இணைந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த நிலையில் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரத்தை கொண்டது இந்தியா என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஜி மகேஸ்வரி, துணை எஸ்பி குமரவேலு, துணை ஆணையர் அன்வர் பாஷா உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட உள்ளனர். தஞ்சாவூர் அருகே உள்ள செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். இந்த மாநாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்து 1,25,000 பேர் சீருடையில் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டுக்காக 200 ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பிரம்மாண்டமான மேடை, அரங்கம், இருக்கைகள், மின் விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திடீரென சந்தித்து பேசினர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கால்வலி காரணமாக வீல் சேர் மூலம் வெளியே வந்தார். அவரை தொடர்ந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திண்டுக்கல் சீனிவாசன் அருகே சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார். காங்கிரஸ் கட்சிதான் மொழி போருக்கும் ஹிந்தி திணிப்பிற்கும் காரணம் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவில் தொடங்கிய பேரணி மகாத்மா காந்தி சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், மறைக்கப்பட்ட மொழிப்போர் வரலாற்றை மக்களிடம் கொண்டு செல்லவே இந்த பேரணி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான்.
தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் வந்து காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டனால இன்றைக்கி வந்து இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும் இதை வந்து மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது வந்து 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து செஞ்சுருக்கோம். பெரம்பலூர் அருகே நீதிமன்ற கைதி ரவுடி வெள்ளைக்காளியை நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற விவகாரம். சம்பவம் நடந்த உணவகத்தில் இன்று தடயங்கள் சேகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தூய்மை பணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ராஜ்குமார் என்பவர் மீது அவரது உறவினர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். காதணி விழாவிற்கு அழைப்புதல் தரவில்லை என கூறி தகராறு ஏற்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் கைலாயம் என பக்தர்களால் போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலையேற வரும் பிப்ரவரி 1 முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மே 31 வரை மலை ஏறலாம் என வனத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய காட்டு யானையை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பேரூர் அருகே கடந்த 10 நாட்களாக விவசாய தோட்டங்களை சேதப்படுத்தி வந்த அந்த பெண் யானை நேற்று மாலை குப்பனூரில் உள்ள ஒரு தோட்டத்தில் இருந்த சேற்று குழிக்குள் விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்தது. யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து வந்த வனத்துறையினர் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் 3 மணி நேரம் போராடி யானையை பத்திரமாக மீட்டனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக சேற்றில் சிக்கியிருந்ததால் சோர்வாக காணப்பட்ட அந்த யானைக்கு கால்நடை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். யானை முழுமையாக குணமடைந்த பிறகு அதனை மீண்டும் வனப்பகுதிக்குள் விட வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்காக சுமார் 30 மணி நேரம் 5 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமியை வழிபாடு செய்து வருகின்றனர். திருப்பதியில் ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி 7 சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்த ஏழுமலையானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஹரியானாவின் கர்னல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் போது முதியவர்கள் சிலர் தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதா பாலிவுட் நடிகை மௌனி ராய் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு பாலிவுட் படங்கள்ல நடிச்சிருக்க மௌனி ராய் தமிழ் மக்களுக்கு நாகினி தொடர் மூலமா பெரிய அளவுல பரிச்சயமானாங்க. இந்த நிலையில மௌனி ராய் வெளியிட்டுள்ள பதிவுல புகைப்படம் எடுக்கிற சாக்கல சிலர் தன்னோட இடுப்புல கை வச்சதோட மேடையில ஆபாச சைகைகள் செய்து தொந்தரவு கொடுத்ததா வேதனையோட குறிப்பிட்டிருக்காங்க. இதை தட்டி கேட்டப்போ தன் மீது ரோஜாக்களை வீசியதோடு தவறான கோணத்துல வீடியோ எடுத்து அநாகரிகமா நடந்துகிட்டதாவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஒரு கட்டத்துல மேடையை விட்டு வெளியேறி பின் கடமைக்காக வந்து நிகழ்ச்சியை முடிச்சதாவும், மகிழ்ச்சியான தருணங்கள்ல கலைஞர்களை விருந்தினர்களா நடத்தாம இழிவுபடுத்துறது வெட்கக்கேடானது அப்படின்னும் மௌனி ராய் காட்டமா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெண்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதா தனது சமூக வலைதள பக்கத்துல மௌனி ராய் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. வங்கதேசத்தின் நர்சிங்டி மாவட்டத்தில் மேலும் ஒரு ஹிந்து இளைஞர் எரித்து கொலை. கடைக்குள் வைத்து சஞ்சல் பௌமிக் என்பவர் எரித்து கொல்லப்பட்ட நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரான் மத தலைவர் காமெனி பதுங்கு குழியில் பதுங்கி உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தடைகளாலும் அமெரிக்க அச்சுறுத்தல்களாலும் காமெனிக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக ஈரான் துணை தூதர் சையத் ரேசா தெரிவித்துள்ளார்.
இந்தோனேஷியாவில் உள்ள மேற்கு ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்தனர். 80 பேர் மாயமாகியுள்ள நிலையில் கனமழையால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் தொடரில் பெர்த் ஸ்காச்சர்ஸ் அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த சிட்னி சிக்ஸர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது.